வணக்கம் நண்பர்களே. நம்ம மாநிலம் இன்னைக்கு தேதியில் ஒரு ஃபுல் டைம் எலெக்ஷன் மோடுக்கு வந்துச்சு அப்படின்னே சொல்லணும். முக்கியமான அரசியல் கட்சிகள்லாம் அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேனிஃபெஸ்டோஸில் நம்ம கவனிச்சோன்னா காமனாக நிறைய அறிவிப்புகள் இருக்குது. ஒரு சில கட்சிகள் யூனிக்காக ஒரு சில விஷயங்களை அறிவிச்சிருக்காங்க. ஜென்ரலாக இந்த டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸை எல்லா ஃபேமிலிஸ்க்கும் அறிவிச்சிருக்காங்க ஒரு சில கட்சிகள். ஃப்ரீ எல்பிஜி சிலிண்டர்ஸ், இந்த ஹவுஸ் ஹோல்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அது இல்லாமல் எஜுகேஷன், ஹெல்த் கேர் இதில் நிறைய அறிவிப்புகள் இருக்குது. ஃபார்மர்ஸ்க்கு அறிவிப்புகள் இருக்குது. அதாவது வேளாண்மை இதில் மெயினாக லோன் வெய்வரை அறிவிச்சிருக்காங்க. அது இல்லாமல் உயர்கல்வி, இண்டஸ்ட்ரி அதாவது உற்பத்தி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது உட்கட்டமைப்பு இது சம்மந்தமாக நிறைய அறிவிப்புகள் இருக்குது. ஒரு சில கட்சிகள் இதையும் தாண்டி எல்லாருக்கும் அரசு வேலைவாய்ப்பு அளிப்போம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த அறிவிப்புகள் எல்லாமே சாத்தியமாக இல்லையா? இதுக்கெல்லாம் செலவு செய்யறது எங்கேருந்து நிதி வரும்? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இந்த முறை வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். போன எலெக்ஷனில் ஒரு கட்சி இதை அனௌன்ஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி அந்த கட்சி கூட அந்த மேனிஃபெஸ்டோவில் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. இந்த ஒரு ஸ்கீமை நம்ம ஸ்டேட்டில் கொண்டு வந்தால் நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இதனால் கிராமப்புறங்கள்லேயும் அந்த வளர்ச்சி வரும். நான் எந்த ஸ்கீமை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா ரூரல் பிபிஓ ஸ்கீம். இந்த ரூரல் பிபிஓ ஸ்கீம் அப்படின்ற கான்செப்ட் ஒரு நியூ கான்செப்ட்லாம் கிடையாது. அந்த காலத்துலேருந்தே இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் ஆகப்பட்ட ஒரு கான்செப்ட் தான். ஆனால் இன்றைக்கி டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு சில ஸ்டேட்ஸில் ஒரு சில இடங்களில் மட்டுமே இது சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. தமிழ்நாடு போன்ற ஒரு அட்வான்ஸ்டான டெவலப்டான ஸ்டேட்டில் கூட இது அந்தளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகலை. சொல்லப்போனால் இந்த ரூரல் பிபிஓன்ற கான்செப்ட் நம்ம ஸ்டேட்டில் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னே நான் சொல்லுவேன். சரி, இப்போ இந்த ரூரல் பிபிஓங்கிறது என்ன நம்ம பார்க்கலாம். சரி, முதல்ல பிபிஓனா என்னென்னு பார்க்கலாம். அப்போ தான் ரூரல் பிபிஓன்றது என்னன்றது நமக்கு புரியும். பிபிஓ இதனுடைய ஃபுல் ஃபார்ம் பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். இதை பற்றி உங்களுக்கு நிறைய பேர் நல்ல ஐடியா ஆல்ரெடி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த பிபிஓன்ற கான்செப்ட் கீழே என்ன நடக்கும்னா ஒரு நிறுவனம் அது செய்யக்கூடிய ஒரு வேலையை இன்னொரு நிறுவனத்துக்கிட்ட அது ஒப்படைச்சிடும். அதாவது அவுட் சோர்ஸ் பண்ணிடும். உதாரணத்துக்கு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு நிறுவனம் இருக்குன்னா அவங்க செய்யக்கூடிய அந்த அக்கௌண்டிங் வேலை, இந்த ஹெச்ஆர் இந்த வேலைகளை இன்னொரு நிறுவனத்துக்கிட்ட கொடுத்துருவாங்க. காரணம் என்னென்னா இந்த வேலைகளை சேர்ந்து இவங்களே பண்ணால் அந்த கோர் பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அடிஷ்னலாக சுமை இருக்கும். அதுக்குன்னு எக்ஸ்ட்ரா ஆட்கள் எடுக்கணும். இந்த அக்கௌண்டிங் இதெல்லாம் பார்த்துக்கிறது எக்ஸ்ட்ரா ஆள் எடுக்கணும். அதை கவனிக்கணும், அவங்களுக்கு சம்பளம் தரணும். ஸோ அந்த பேசிக்காக சுமை அதிகமாகிடும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு நிறுவனத்துக்கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த வேலையை எடுத்து செய்யக்கூடிய நிறுவனம் பார்த்திங்கன்னா அந்த வேலையில் அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு அக்கௌண்டிங்கில், ஹெச்ஆரில் அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அப்போ இன்னொரு நிறுவனம் என்ன பண்ணணும்னா இந்த பேக் அண்ட் ஆப்ரேஷன்ஸை எடுத்து அவங்க செஞ்சு கொடுப்பாங்க இந்த முதல் நிறுவனத்துக்கு. இதனால் ரெண்டு நிறுவனத்துக்குமே லாபம். இந்த ஃபஸ்ட்டு நிறுவனத்துக்கு இந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அதை இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அந்த ரெண்டாவது நிறுவனத்துக்கு பார்த்திங்கன்னா இது ஆல் டுகெதர் ஒரு செப்பரேட் பிஸ்னஸ். இது ஒரு வருவாய் வாய்ப்பு அவங்களுக்கு. ஸோ இப்படி தான் இந்த பிபிஓ இண்டஸ்ட்ரி ஆப்ரேட் ஆகுது. இந்தியா 1991 இந்த பிபிஓ இண்டஸ்ட்ரியில் ஒரு வேர்ல்டு லீடர். 1991 இந்தியாவில் இந்த எல்பிஜி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். அதாவது இந்த தாராளமயமாக்கல் இதை நம்ம கொண்டு வந்தோம். இந்த காலத்துலேருந்தே இன்றைக்கி தேதி வரைக்கும் இந்தியன் ஃபர்ம்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த பிபிஓ செக்டர். இப்போ இந்த பிபிஓ அப்படிங்கிறது நம்ம என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த ரூரல் பிபிஓனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பிபிஓஸ் இருக்கு இல்லையா, இந்த கான்செப்ட் ஜென்ரலாக அந்த காலத்துலேருந்து சிட்டிஸில் தான் அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயம். இப்போ ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனினால எங்கே இருக்கும், இந்த மிகப்பெரிய நகரங்களில் தான் இருக்கும். சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், நொய்டா இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். கிராமப்புறங்கள் இருக்காது. இது காரணம் என்ன? இந்த சிட்டிஸில் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெட்டராக இருக்கும், எலக்ட்ரிசிட்டி எப்பயுமே இருக்கும், ரோடு ரயில்வேஸ் எல்லாம் இருக்கும், மக்கள் ஈஸியாக வரலாம், வெளியே போகலாம், எல்லா விதமான வசதிகளும் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே வெளிநாட்டு நிறுவனங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணுற முன்னாடி பார்ப்பாங்க. எல்லா வசதியும் இருக்குன்னா தான் நம்பி அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த காரணத்தினால அந்த காலத்துலேருந்து இந்த பெங்களூரு போன்ற ஒரு சில நகரங்களில் மட்டும்தான் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியும் ஐடி சம்மந்தப்பட்ட பிபிஓ போன்ற இண்டஸ்ட்ரியும் இருக்குது. சரி, இப்போ இந்த ரூரல் பிபிஓங்கிறது என்னென்னா இந்த பிபிஓஸை நம்ம சிட்டியில் மட்டும் நடத்தாமல் கிராமத்தில் கொண்டு போய் நடத்தணும். இந்த கான்செப்ட் தான் ரூரல் பிபிஓ. சிம்பிளாக சொல்ல போனால் பெங்களூரில் நடத்துகிற அந்த பிபிஓவை அந்த மாநிலத்துக்குள்ளேயே இன்னும் நார்தர்ன் சைடில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்
அங்கே கொண்டு போய் நடத்தணும் அப்படின்னா அங்கே இருக்க இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அந்த கிராமத்திலே. இந்த கான்செப்ட் தான் ரூரல் பிபிஓ. ரூரல் பிபிஓஸில் பார்த்தீங்கன்னா நிறைய லாபங்கள் இருக்குது. முதல்ல என்னென்னா, இந்த சிட்டியில் இருக்கக்கூடிய பிபிஓஸில் வேலை செய்ய வரக்கூடிய அந்த இளைஞர்கள் அதில் நிறைய பேர் கிராமத்துலேருந்து வருவாங்க. கிராமத்துலேருந்து சிட்டிக்கு வந்து தான் வேலை செய்யணும். இதனால் சிட்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா சுமை, அந்த வர்ற இளைஞர்களுக்கும் சுமை. ஸோ இந்த மைக்ரேஷன் இதனால் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஆல்ரெடி சிட்டிஸில் அந்தளவுக்கு வசதிகள் கிடையாது. ஸோ இந்த மைக்ரேஷன் அதிகம் ஆகிறதுனால இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அதிகம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரூரல் பிபிஓ ஆரம்பிச்சிட்டோம்னா கிராமத்தில் இருக்க இளைஞர்களுக்கு கிராமத்திலே வேலை கொடுத்துடலாம். நமக்கு வேலை இல்லையா அப்படின்ற பயம் அவங்களுக்கு இருக்காது. ரெண்டாவது விஷயம், ரூரல் பிபிஓ பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து அந்தளவுக்கு கிடையாது. சிட்டியில் பிபிஓ நடத்துறதை விட நம்ம வந்து கிராமத்தில் பிபிஓ நடத்தினோம்னா செலவு கம்மி. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லாபம், ஊதியமோ அந்தளவுக்கு அளிக்க வேணாம். இப்போ சிட்டியில் ஒரு இளைஞர் வேலை செய்கிறாருன்னா அவருக்கு 40,000 சம்பளம்னு வைக்கலாம் ஒரு பிபிஓவில். நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கிராமப்புறத்தில் வேலை செஞ்சோன்னா 25,000 சம்பளம் கொடுத்தா போதும். ஏன்னா அங்கே வந்து செலவு அவ்வளோ இருக்காது. ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து கிராமப்புறங்கள் அந்தளவுக்கு இருக்காது. இது இன்னொரு லாபம். இது இல்லாமல் நிறைய ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் இருக்குது. இந்த கிராமப்புற இளைஞர்களுக்கு கிராமத்திலே வேலைவாய்ப்பு அளிக்கிறதுனால அவங்க கையில் அந்த இன்கம் அதிகமாகும், அந்த டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாகும். அதை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எங்கே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? கிராமத்துக்குள்ளேயே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதனால் கிராமத்துக்குள்ளேயே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டாக, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டாக வரும். அந்த கிராமங்களை சுற்றியே நிறைய நிறுவனங்கள் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ரூரல் பிபிஓஸ்னாலே கிராமப்புறங்கள் வந்து எக்கனாமிக்காக வளர ஆரம்பிக்கும். இது இன்னொரு லாபம். இப்போ இந்த கிராமப்புறங்களில் இன்கம் வச்சு உட்கட்டமைப்போ நம்ம அந்த கிராமப்புறங்களை அதிகப்படுத்தலாம். உட்கட்டமைப்புனா பெருசாக நம்ம லக்ஸுரியாக இந்த சினிமாஸு, பார்க்ஸ் இதெல்லாம் கிடையாது. உட்கட்டமைப்புன்னு பேசிக்காக ரோடு, ரயில்வேஸ், ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம பெட்டராக உருவாக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அந்த வருவாயே எங்கேருந்து வருது? கிராமத்துலேருந்து வருது. ஓகேங்களா? இது வந்து மிகப்பெரிய லாபம். இது இல்லாமல் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக அளிக்கலாம். இப்போ ஜென்ரலாக கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போய் வேலை செய்ய விரும்ப மாட்டாங்க பெண்கள். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் கிராமப்புறத்திலே நம்ம வேலை வாய்ப்பு அளிக்கிறதுனால அவங்க அங்கேயே வேலை செய்யலாம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு கேர்ள் இருக்காங்கன்னா அவங்க வந்து கிராமத்தில் இருப்பாங்க, நல்லா எஜுகேட்டடாக இருப்பாங்க. ஆனாலும் அவங்க வீட்டில் வெளியே அனுப்ப மாட்டாங்க வேலை செய்கிறதுக்கு. அப்போ எஜுகேஷன் இருக்குது, அவங்ககிட்ட ஸ்கில் இருக்குது. ஆனால் இது வந்து நாட்டினுடைய வளர்ச்சிக்கு யூஸ் ஆகாமே போயிடுது. அந்த கேர்ளுக்கும் அது நஷ்டம், நாட்டுக்கும் நஷ்டம். இந்த மாதிரி ஆட்களை நம்ம ரூரல் பிபிஓஸில் வேலைக்கு வைக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே இந்தியன் யங்ஸ்டர்ஸ் அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து இங்கிலீஷை நம்ம எல்லாருமே லேர்ன் பண்ணுவோம். பேசிக் இங்கிலீஷ் நான் சொல்கிறேன். ஸோ இந்த பிபிஓஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நிறைய லாங்குவேஜஸை அவங்க வந்து ஸ்பீக் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஜென்ரலாக இங்கிலீஷ்க்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கும். ஸோ இந்தியன் யங்ஸ்டர்ஸ் வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸ் என்னுடைய நாலேஜ் இருக்கிறதுனால இது இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இந்த அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரூரல் பிபிஓஸில் இருக்குது. சரி, இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது, ஏங்க இது ஃபெயிலியராக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரு முக்கிய காரணம், நிறைய நிறுவனங்கள் கிராமப்புறத்துக்கு வர விரும்புறதில்ல. அவங்க ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, கிராமப்புறங்களாலே வசதி இல்லை, ரோடு இல்லை, எங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லை, இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது உண்மை தான். ஆனாலும் பெரிய நிறுவனங்கள் கிராமப்புறங்களை இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்களே ரோடை போடலாம், அவங்களே ஸ்கில் சென்டர் ஆரம்பிக்கலாம், அவங்களே இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களே வேலை வாய்ப்பு அளிக்கலாம். இதை நிறைய பேர் செய்கிறாங்களா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த காரணத்தினால இன்றைக்கி தேதி வரைக்கும் இந்தியாவில் இந்த ரூரல் பிபிஓன்ற ஸ்கீம் வந்து லார்ஜ்லி ஒரு ஃபெயிலியர் அப்படின்னே நான் சொல்வேன். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான காரணம், எஜுகேட்டட் யங்ஸ்டர்ஸ் இந்த கிராமங்களில் இருந்தாலும் ஸ்கில் ட்ரைனிங் அவங்களுக்கு இல்லை. அந்த ப்ராக்டிக்கல் அந்த அசிஸ்டன்ஸ் அவங்களுக்கு இருக்கணும். அது இல்லைன்னா அவங்களால வேலை செய்ய முடியாது. இந்த ஸ்கில் ட்ரைனிங் சென்டர்ஸ் நம்ம இந்தியாவில் இந்த கிராமப்புறங்களில் மெயினாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ட்ரைனிங்கை யார் தரணும் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரீஸ், அந்த நிறுவனங்களே அளிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு நிறுவனம் இருக்குன்னா, ஐடி நிறுவனம் இருக்குன்னா, அது கிராமப்புறத்தில் அதனுடைய பிரான்ச் ஆரம்பித்து அங்கேயே அந்த இளைஞர்களுக்கு சொல்லியும் தரணும், அங்கேயே எம்ப்ளாய்மெண்ட்டையும் அளிச்சிடணும். இந்த மாதிரி இருக்கணும். சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவை கிராமத்திலே நடத்தணும். இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இந்தியாவில் பண்ணுறதில்ல. ஆனால் வெளிநாட்டிலலாம் அவங்க செய்வாங்க. அதனால தான் அந்த நாடுகள்லாம் ரொம்பவே முன்னேறி இருக்குது. இது இல்லாமல் பொலிட்டிக்கல் வில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரொம்ப கம்மி. அரசியல் சார்ந்து அந்த உத்வேகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக இல்லை. எல்லா கட்சிகளும் சொல்ல, பெரும்பாலான கட்சிகள் பார்த்திங்கன்னா இதுக்கான முயற்சி அவங்க செய்கிறதில்ல. ஸோ இதுக்கான முயற்சிகளை
அரசியல்வாதிகள் வந்து எடுக்கணும். இதை எடுத்தால் தான் இது வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஜென்ரலாக இப்போ வரக்கூடிய இந்தியாவில் நிறைய வேலை வாய்ப்புகள் வரும். மெயினாக செகண்டரி செக்டரை சார்ந்து சர்வீஸ் செக்டர் உருவாகும். உதாரணத்துக்கு இப்போ கிராமப்புறங்களில் இப்போ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி வரும். அது இல்லாமல் மற்ற நிறைய இண்டஸ்ட்ரி வரும். இப்போ க்ரீன் எனர்ஜி, ஏரோஸ்பேஸ், இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் இண்டஸ்ட்ரீஸும் வரும். இதுக்கு சம்மந்தமான அவுட்சோர்ஸ்ட் ஆக்டிவிட்டியை வந்து அந்த நிறுவனங்கள் எதிர்பார்க்கும். அப்போது இந்த நிறுவனங்களுக்கான ஆக்டிவிட்டீஸையும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா கிராமப்புறங்களே அவுட் சோர்ஸ் பண்ணிடலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி அது வந்து அந்த வேஃபர் மேனுஃபேக்சரிங் பண்ணுது, இல்லை செல்ஃபோன் மேனுஃபேக்சரிங் பண்ணுதுன்னு வைங்க. அது என்ன பண்ணலான்னா அதுக்கு சம்மந்தமான அவுட் சோர்ஸ் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ், உதாரணத்துக்கு கால் சென்டர், இந்த டேட்டா என்ட்ரி, இதெல்லாம் எங்கே பண்ணலாம்னா அந்த கிராமத்துக்கிட்டே வச்சு பண்ணிடலாம். அங்கே இருக்க இளைஞர்களுக்கு அது வேலை வாய்ப்பு கொடுத்து அந்த வேலையை அங்கே வச்சே பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் லாபம். அந்த நிறுவனத்துக்கும் லாபம், அந்த கிராமத்துக்கும் லாபம். ஸோ இந்த ரூரல் பிபிஓன்ற கான்செப்ட் நம்ம மாநிலத்தில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இன்னும் நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நெசசிட்டி இருக்குது. அந்த காலத்தில் நம்ம ரொம்ப பெருசாக அட்வர்டைஸ் பண்ணோம். இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னே நான் சொல்லுவேன். அதனால் இந்த ரூரல் பிபிஓஸ் இந்த கான்செப்டை நாம் இன்னும் ரெஜிமினேட் பண்ணணும். இதை வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். தமிழ்நாடு போன்ற ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸில் முன்னேறி இருக்கக்கூடிய ஸ்டேட், அதாவது எஜுகேஷன் ஸ்கில் எல்லாம் பெட்டராக இருக்கக்கூடிய ஸ்டேட், இந்த ரூரல் பிபிஓ கான்செப்டை இன்னும் டேப் பண்ணுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஏமாற்றம். இப்போ நம்ம மாநிலத்திலே பார்த்திங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ்லாம் ரொம்ப பேக்வேர்டாக இருக்குது. வெஸ்டர்ன் சைடில் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, அதே போல் சென்ட்ரல் பெல்ட்டில் இந்த அரியலூர், அப்புறம் அப்படியே சவுத்தில் இந்த சிவகங்கை, இதெல்லாம் சொல்லலாம். இங்கெல்லாம் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, ஸ்கில்டும் இருப்பாங்க, செமி ஸ்கில்டும் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ரூரல் பிபிஓஸ் மூலமாக நாம் வேலை அளிக்கலாம். சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சு நம்முடைய மக்கள், அரசியலில் இருக்கக்கூடியவங்க இதுக்கு ஒரு கவனத்தை கொடுத்து இந்த ரூரல் பிபிஓ அப்படின்ற கான்செப்ட், இந்த ஸ்கீமை ஃப்யூச்சர்லையாவது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும். நன்றி.